தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். எல்லாவரமும் நிரம்பி ததும்பும் திவ்ய ஸ்பிரித்து சாந்துவே, அடியோர் உள்ளத்தில் எழுந்தே வருவி, அடியோர் உள்ளத்தில் எழுந்தே வருவி, இனிய ஸ்நேக தேவனே, உலக இருளை அகற்ற உமது பரலோக ஒளி தாருமே, உலக இருளை அகற்ற உமது பரலோக ஒளி தாருமே, உம்மை கண்டு நன்மை பெற நாதனே அருள் புரிகுவார். எல்லாவரமும் நிரம்பி ததும்பும் திவ்ய ஸ்பிரித்து சாந்துவே, அடியோர் உள்ளத்தில் எழுந்து வருவி, அடியோர் உள்ளத்தில் எழுந்து வருவி, திவ்ய ஸ்நேக தேவனே. இறைவா, உமது ஒளியை அனுப்புவீராக, உலகம் மறுமலர்ச்சி பெற செய்வீராக. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது தூய ஆவியாரின் ஒளியால் மக்களுக்கு அறிவூட்டினீர். அந்த ஆவியால் நாங்கள் நேர்மையானதை உணரவும் அவரது ஆறுதலை பெற்று என்றும் மகிழ அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மனத்துயர் மன்றாட்டு. நாம் இறைவனுக்கு எதிராக செய்த பாவங்களுக்காக மன வருந்துவோம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவரும் நீரே. என் பாவங்களால் உம்மை மனம் நோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொண்டிருக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா, என் மன்றாட்டில் இரக்கமாயிரும். ஆமேன். நமது பரிசுத்த திருத்தந்தையின் கருத்துக்கள் நிறைவேற மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீழ்விழுந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். சகாய அன்னையிடம் வேண்டுதல்கள். இறைவனுடைய பரிசுத்த மாதாவே, இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் தேவைகளில் நாங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது நீர் பாராமுகமாய் இராதேயும். ஆசி பெற்றவளும் மோட்சம் உடையவளுமாக இருக்கிற நித்திய கன்னிகையே, அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் எங்களை காத்தருளும். ஆமேன். இடைவிடா சகாய அன்னையே, உமது திருப்பெயர் எங்களில் நம்பிக்கையை தூண்ட, ஓ அன்பான அன்னையே, எனக்கு உதவி அருளும். எனது முழு இதயத்தோடும் நான் கடவுளுக்கு அன்பும் சேவையும் செய்ய, ஓ அன்பான அன்னையே, எனக்கு உதவி அருளும். எனது ஜெப வாழ்க்கையை நான் அலட்சியம் செய்யாமல் இருக்க, ஓ அன்பான அன்னையே, எனக்கு உதவி அருளும்.
கற்பு என்னும் புண்ணியத்திற்கு எதிராக எழும் சோதனைகளில் ஓ அன்பான என் அன்னையே எனக்கு உதவியருளும். எனது பாவ பழக்கங்களை விட்டுவிட நான் ஆவலோடு உழைக்க ஓ அன்பான என் அன்னையே எனக்கு உதவியருளும். உலகத்தின் தீய போதனைகள், தீய நண்பர்கள், தீய திரைப்படங்கள், தீய புத்தகங்களை நான் தைரியமாக எதிர்க்க ஓ அன்பான என் அன்னையே எனக்கு உதவியருளும். திருவருட்சாதனங்களில் நான் அடிக்கடி பங்கு கொண்டு எனது கிறிஸ்துவ கடமைகளை, எனது பதவியின் கடமைகளை நிறைவேற்ற ஓ அன்பான என் அன்னையே எனக்கு உதவியருளும். எனது வாழ்வில் வரும் எல்லா சோதனைகளையும் மற்றும் துன்பங்களையும் பொறுமையுடன் சகித்து கொள்ள ஓ அன்பான என் அன்னையே எனக்கு உதவியருளும். எனது வாழ்வில் வரும் நோய்கள் மற்றும் வேதனைகள், ஏழ்மை மற்றும் துயரங்களிலே ஓ அன்பான என் அன்னையே எனக்கு உதவியருளும். ஒவ்வொரு நாளும் எனது மனமாற்றத்திற்கு ஒருபோதும் தாமதிக்காமல் இருக்க ஓ அன்பான என் அன்னையே எனக்கு உதவியருளும். உமக்கு நான் என்றென்றும் அன்பு செய்து ஊழியம் செய்யவும் உமது உதவியை கெஞ்சி கேட்கவும் ஓ அன்பான என் அன்னையே எனக்கு உதவியருளும். மற்றவர்களும் உம்மை அன்பு செய்து உமக்கு ஊழியம் புரியவும் உம்மை நோக்கி ஜெபிக்கவும் அவர்களை வழி நடத்த ஓ அன்பான என் அன்னையே எனக்கு உதவியருளும். எனது சாவு நெருங்கி நான் இவ்வுலகை விட்டு பிரிந்து முடிவில்லா வாழ்வுக்கு செல்கையில் ஓ அன்பான என் அன்னையே எனக்கு உதவியருளும். எனது கடைசி நேரம், எனது கடைசி மூச்சின் போதும் என்னை நீர் பாதுகாக்க ஓ அன்பான என் அன்னையே எனக்கு உதவியருளும். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்கள் ஆகும்படியாக இடைவிடா தூய சகாய் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. விண்ணக தந்தையே, தூய கன்னியான புனித மரியாவை எல்லா அருட்கொடைகளாலும் அலங்கரித்து முது திருக்குமாரனை பெற்று அமுதூட்டி வளர்க்கும் தாயாக நித்தியம் தொண்டு தெரிந்து கொண்டீரே. அந்த உத்தம தாய் எங்களுக்காக மன்றாடி கேட்கும் விண்ணப்பங்கள் நாங்கள் அடைந்து வறுமை, பிணி போன்ற துன்பங்களிலிருந்து பாதுகாக்கப்படுவோமாக. அத்தாயின் வழியாக ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் பெற்றவர்களாய் தூய்மையில் வழி நடந்து விண்ணக வாழ்வினை பெற்றுக்கொள்ள அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். புனித சகாய அன்னையின் வழியாக நாம் பெற்றுக்கொள்ளவிருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும், பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நன்மைகளுக்கும் நன்றிகளை தெரிவிப்போம். சிறப்பாக இந்த நவநாளானது வறட்டு இரும்பிலிருந்து ஒருவர் குணம்படும்படியாகும், இதய கோளாறிலிருந்து ஒருவர் விடுபடும்படியாகும், கொரோனா வியாதிலிருந்து குணம் பெறும்படியாகும், நுழைவுத் தேர்வை எழுதியிருக்கின்ற ஒரு நபர் அதை நல்ல முறையில் சந்திக்கும்படியாகும், வலிப்பு வியாதியின் தாக்கத்திலிருந்து ஒருவர் விடுதலை பெறும்படியாகும், குடும்பத்தில் இருக்கிற பொருளாதார சூழ்நிலையில் இருந்து வீக்கத்திலிருந்து விடுதலை பெறும்படியாகும், திருமண ஏற்பாடுகள் தங்கள் வாழ்வில் நிறைவேறும்படியாகும், ஒருவருடைய கர்ப்பப்பையில் இருக்கின்ற கோளாறுகள் நீங்கும்படியாகவும், இரத்த அழுத்தம் அதிகமாக இருப்பதினாலும் மற்றும் சர்க்கரை வியாதியின் நோயிலிருந்து குணம் பெறும்படியாகும், வேலை இழந்தவர் வேலையை மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படியாகும், குழந்தை பாக்கியத்திற்காகவும், மன அழுத்தத்திலிருந்து விடுதலை பெறும்படியாகும். மேலும் இந்த கொரோனா கொடூர நோயிலிருந்து மக்கள் விடுதலை அடைந்து இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் குணமடையும்படியாகும், மீண்டும் அவர்கள் தங்கள் வாழ்வில் ஆரோக்கியத்துடன் செயல்படும்படியாகும். நம் அனைவரையும் இடைவிடா சகாய அன்னை இந்த வியாதியிலிருந்தும் பல்வேறு ஆபத்துகளிலிருந்தும் பிணிகளிலிருந்தும் நம்மை பாதுகாக்கும்படியாக மௌனமாக செபிப்போம். மேலுமாக அன்னை மரியாள் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி செலுத்துவோம். இடைவிடா சகாய அன்னையிடம் நாம் வேண்டி
பெற்றிருக்கிற நன்மைகள் ஏராளமானவை. அவைகளை ஒவ்வொன்றாக தனிப்பட்ட முறையில் நாம் எடுத்துரைப்போம். இந்த நவநாளில் குறிப்பாக 32 ஆண்டுகள் நல்ல ஒரு பணியை செய்யக்கூடிய வல்லமை கொடுத்தவருக்காக ஒரு தாயானவர் நன்றி செலுத்துகிறார்கள். தன்னுடைய துறவற வாழ்வின் 25 ஆண்டுகளை கடந்து அருட் சகோதரி அவர்கள் நன்றியாகவும், குழந்தை பாக்கியத்திற்கு நன்றியாகவும், வாழ நல்ல ஒரு புதிய இல்லத்தை இறைவன் கொடுத்தமைக்கு நன்றியாகவும், சிடி ஸ்கேன் ரிப்போர்ட் நல்ல முறையில் வந்ததற்கு நன்றியாகும், குடும்பத்தில் ஆரோக்கியத்தையும் நலனையும் தந்து கொண்டிருப்பதற்கு நன்றியாகும், கொரோனா வியாதிலிருந்து குணமடைந்த நபர் ஒருவர் நன்றியாகும், குழந்தையினுடைய அதிக காய்ச்சலின் இருந்து விடுதலை பெற்றதற்கு நன்றியாகும், குடும்பத்தில் இருந்த பிரச்சனையிலிருந்து அந்த பிரச்சனைக்கு தீர்வை காணக்கூடிய வழியை அன்னை மரியாள் காட்டியதற்கு நன்றியாகும், ஒரு பெரிய விபத்திலிருந்து அன்னை மரியாள் காப்பதற்காக ஒருவர் நன்றியாகும். மேலும் நமது வாழ்வில் அன்னை மரியாள் தன்னுடைய பரிந்துரையின் வழியாக செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நன்றியும் நாம் தெரிவிப்போம். முழந்தாள் படியிருந்து நவநாள் ஜெபத்தில் பங்கு பெறுவோம். ஓ இடைவிடா சகாய தாயே, உமது உதவியை தேடி உம்மிடம் நம்பிக்கை வைத்து உமது பாதங்களில் விழுந்து கிடக்கும் நிர்பாக்கிய பாவியான என்னை பார்த்தருளும். இரக்கத்தின் மாதாவே, என் பேரில் இரக்கமாயிரும். நீர் பாவிகளின் அடைக்கலமும் நம்பிக்கையுமாக இருக்கிறீர் என்று எல்லோரும் சொல்ல கேள்விப்படுகிறேன். ஆதலால் என் அடைக்கலமும் நம்பிக்கையுமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் சிநேகத்தை முன்னிட்டு உமக்குரிய ஊழியனாக ஒப்பு கொடுக்கிறேன். என்னை கை தூக்கி ரட்சியும். சர்வ வல்லமையுள்ள கடவுள் தமது இரக்கத்தால் உம்மிடம் நான் இந்த நம்பிக்கை கொள்ளும்படி செய்ததற்கு தோத்திரமும் நன்றியும் செலுத்துகிறேன். இந்த நம்பிக்கை என் நிமித்தத்தின் ரட்சணத்தின் அறிகுறியாகும். உமது உதவியை தேடாததால் கடந்த காலத்தில் நான் பாவத்தில் மூழ்கினது மெய்தான். உமது உதவியால் வெற்றி அடைவேன் என்று நான் அறிவேன். உமது உதவியை தேடினால் நீர் எனக்கு உதவி செய்வீர் என்பதையும் அறிவேன். அதனால் ஆபத்து காலத்தில் உமது சகாயத்தை தேட அசட்டை செய்வதால் என் ஆத்துமத்தை இழந்து விடுவேனோ என்று பயப்படுகிறேன். ஆகையால் உம்மை நான் கேட்பதும் என் முழு ஆன்ம ஆவலுடன் உம்மை எஞ்சி கேட்பதும் என்னவென்றால், நரகம் என்னை தாக்கும் போதெல்லாம் உம்மிடம் ஓடி வந்து உம்மை நோக்கி, ஓ இறைவிடா சகாய மாதாவே, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்வேனாக. ஆமேன். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்க பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்க பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்க பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஓ இடைவிடா சகாய தாயே, சக்தி வாய்ந்த உமது திருப்பெயரை கூவி அழைக்கிறோம். வாழ்வோரின் பாதுகாவலும் மரிப்போரின் மீட்புமாய் இருப்பவர் நீரே. உமது திருப்பெயர் எங்கள் நாவில் என்றும் ஒலிப்பதாக. முக்கியமாக சோதனை நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருப்பெயரை கூவி அழைப்போமாக. உமது திருப்பெயர் நம்பிக்கையும் சக்தியும் வாய்ந்தது. ஆஸ்வதிக்கப்பட்ட அன்னையே, நாங்கள் உம்மை அழைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு உதவி செய்திடும். நாங்கள் உமது திருப்பெயரை உச்சரிப்பதோடு திருப்தி அடைய மாட்டோம்.
நீரே எங்கள் இடைவிடா சகாய தாய் என்பதை எங்கள் தினசரி வாழ்க்கையில் எடுத்து காட்டுவோம். இடைவிடா சகாய தாயே, இறைவனிடம் சக்தி வாய்ந்தவளே, எங்களுக்கு இந்த வரங்களை பெற்று தாரும். சோதனைகளை வெல்லும் பலத்தையும் இயேசு கிறிஸ்துவிடம் தூய்மையான அன்பையும் நல்ல மரணத்தையும் அடைத்தாரும். உம்மோடும் உம் திருக்குமாரனோடும் என்றென்றும் வாழ அருள் புரியும். மன்றாடுவோமாக. ஓ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, உமது தாயாகிய மரியம்மாளின் அற்புத படத்தை வணங்கும் எங்களுக்கு என்றும் உதவி செய்ய தயாராக இருக்கும் மாதாவாக கொடுத்திருக்கிறீரே. அவருடைய தாய்க்குரிய சலுகையை தேடுகிற நாங்கள் உமது இரட்சணியத்தின் பேருபலன்களை அனுபவிக்க பாக்கியவான்களாகும்படி எங்களுக்கு அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்றவர் நீரே. ஆமென். தினமும் வாழ்த்துவோ எங்கள் சகாய மரியே, தினமும் வாழ்த்துவோம். இதோ தந்தும் எங்கள் இருதயம் மாதாவே நீர் கொடும் மகனிடம். எப்போதும் இயேசுவை நாங்கள் எல்லோரும், எப்போதும் இயேசுவை நாங்கள் எல்லோரும் தப்பாமல் நேசிக்க தாயே உதவுவி. தினமும் வாழ்த்துவோம். ஓ அன்னையே எங்கள் சகாய மரியே, தினமும் வாழ்த்துவோம். இன்றும் என்றும் மரண நேரம் காப்பாற்றும் எங்களை கைவிடாதே. பொல்லாத பாவத்தில் நாங்கள் விழாமலே, பொல்லாத பாவத்தில் நாங்கள் விழாமலே எல்லா வேளையுமே சகாயம் புரிய தினமும் வாழ்த்துவோம். ஓ அன்னையே எங்கள் சகாய மரியே, தினமும் வாழ்த்துவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நட்சத்திலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மறுநாள் இயேசு கலிலேயாவுக்கு செல்ல விரும்பினார். அப்போது அவர் பிலிப்பை கண்டு, என்னை பின்தொடர்ந்து வா என கூறினார். பிலிப்பு பெத்சாய்தா என்னும் ஊரை சேர்ந்தவர். அந்திரேயா, பேதுரு ஆகியோரும் இவ்வூரை சேர்ந்தவர்கள். பிலிப்பு நத்தனயேலை போய் பார்த்து, இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசேயும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டுகொண்டோம். நாசரேத்தை சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்றார். அதற்கு நத்தனயேல், நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார். பிலிப்பு அவரிடம், வந்து பாரும் என்று கூறினார். நத்தனயேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ராயலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தனயேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு
நீர் அத்தி மரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தனியேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ராயேல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்தி மரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர்? இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரிய தூய இடைவிடா சகாய தாயின் அன்பு பக்தர்களே, கொரோனா என்கின்ற வியாதியினுடைய அச்சம் தொடங்கி ஏறக்குறைய 6 மாதங்கள் கடந்து 7வது மாதமாக நாம் இந்த அச்சத்தில் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறோம். இந்த கடந்த செப்டம்பர் மாதம், அக்டோபர் மாதம் 2 மாதங்களிடையே வருகின்ற 2 முக்கியமான திருவிழாக்களை நினைவுபடுத்த விரும்புகிறேன். நேற்றைய தினம் நாம் கொண்டாடிய அதிதூதர்களாகிய புனித மிக்கேல், புனித கப்ரியேல், புனித ரஃபாயேல் என்கின்ற பெருவிழாவையும், வருகின்ற அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி நாம் கொண்டாடவிருக்கின்ற புனித காவல் தூதர்களுடைய பெருவிழாவையும் அடிப்படையாக வைத்து இந்த சிந்தனையில் உங்களை என்னோடு இணைந்து சிந்திக்க அழைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த உலகம் எவ்வளவுதான் நவீனமயமாக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் நம்முடைய தொலைத்தொடர்பு சாதனங்கள், நம்முடைய வாழ்க்கையினுடைய முறைகள் ஒவ்வொரு நாளும் நவீன உலகை நோக்கி, உயர்ந்த பாதுகாப்புகளை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. ஆனால் நம்ம எல்லாருக்குள்ளாகவும் இருக்கின்ற அச்சம் ஒருபோதும் நம்மை விட்டு அகன்று போவது கிடையாது. நான் என்னைக்கு செத்து போகணும்னு தெரியலையே, வெளியே போனால் கொரோனா வந்துடுமா, எப்படி பாதுகாப்பாக இருப்பது, எவ்வளவுதான் அறிவியல் முன்னேற்றங்கள் அடைந்தாலும் இதற்கு இன்னும் தடுப்பு மருந்தை மனிதனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. லட்சக்கணக்கான மக்கள் இறந்து கொண்டே இருக்கிறார்கள். நாம் எல்லாரும் பயந்து கொண்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாட்டினுடைய பொருளாதாரத்திலும் பாதிக்கு மேலாக உலக நாடுகள் தன்னுடைய இராணுவத்திற்காக, பாதுகாப்பிற்காக செலவிடுகின்றன. ஆனால் எந்த நாடுமே மகிழ்ச்சியாக இருப்பது கிடையாது. யார் எப்போ அடிப்பான்னு தெரிய மாட்டிருக்கலாம், பயந்து போய் உட்காந்துருக்காங்க. பிரியமானவர்களே, நாம் செல்கின்ற ஒவ்வொரு, நாம் கட்டுகின்ற இல்லமாக இருக்கலாம், நாம் அணிகின்ற உடைகளாக இருக்கின்றோம், நாம் பயன்படுத்துகின்ற பேருந்துகளாக இருக்கலாம் அல்லது வாகனங்களாக இருக்கலாம், எல்லாமே பாதுகாப்பிற்காக. இந்த பாதுகாப்பின் மத்தியிலும் விபத்துகள் ஏற்படுகின்றன, அசம்பாவிதங்கள் ஏற்படுகின்றன, உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிறது, நாம் இறந்து விடலாம், நமக்கு ஆபத்துக்கள், விபத்துக்கள் ஏற்படலாம். பிரியமானவர்களே, ஆனால் இறைவன் இந்த திருவிழாக்களின் வழியாக நினைவுபடுத்துவது என்னவென்றால், நம்ம தாய் திருச்சபை நினைவுபடுத்துவது என்னவென்றால், இந்த உலகில் நாம் எவ்வளவுதான் நவீன உலகில் பாதுகாப்புகளை நமக்காக தேர்ந்து கொண்டாலும், நாம் ஏற்படுத்தி கொண்டாலும், நாம் அனைவரும் பாதுகாப்பு அற்றவர்கள். ஏனென்றால் நம்மை முழுமையாக பாதுகாக்கக்கூடியவர், பாதுகாப்பு அளிப்பவர், பாதுகாவலர் இறைவன் ஒருவரே. ஆகையால்தான் நாம் பார்க்கிறோம், இந்த திருவிழாவின் வழியாக இறைவனும் நமக்கு நினைவுபடுத்துகிறார். தாய் திருச்சபை நினைவுபடுத்துவது, இந்த வானதூதர்கள் நமது ஒவ்வொரு நாள் வாழ்விலும் உடனிருந்து நம்மை பாதுகாக்கிறார்கள். இறைவன் நம் அனைவருக்கும், ஒவ்வொருவருக்கும் காவல்துறை, பாதுகாவலராக நம் வாழ்நாள் முழுவதும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை மிகவும் அழகாக நம் ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். இயேசுனுடைய வாழ்வினுடைய தொடக்கத்திற்கு முன்பாகவும்
ஆண்டவர் இயேசுனுடைய பொது பணிகள் நிறைவடைந்து அவர் விண்ணகம் சென்ற பிறகும் இந்த வானதூதர்கள் ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்க்கையிலே நெருங்கி ஒருமித்து அவர்கள் உடனிருந்து பணியாற்றுவதை, பாதுகாப்பதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக விடுதலை பார்க்கிற போது சிந்திக்க முடியும். ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பினுடைய மகிழ்ச்சியின் செய்தியை கப்ரியேல் வானதூதர் அன்னை மரியாளுக்கு அறிவிக்கின்றார். இரண்டாவது, ஆண்டவர் இயேசு குழந்தையாக பிறந்த பிறகு பெத்லகேமில் பிறந்திருக்கிறார் என்கின்ற மகிழ்ச்சியின் செய்தியை இடையர்களுக்கு அறிவித்தது வானதூதர். மீண்டும் ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பை மகிழ்ச்சியாக எல்லா வானதூதர்களும் பாடினார்கள் என்று பார்க்கிறோம். உன்னதங்களிலே என்கின்ற நாம் பாடலை ஒவ்வொரு திருவிழா காலங்களிலும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் பாடுகிற பொழுது வானவர் கீதமாக நாம் அவற்றை பாடுகின்றோம். மீண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஏரோது மன்னனால் கொலை செய்ய தேடப்படுகிற பொழுது நாம் பார்க்கிறோம், யோசேப்புவுக்கு கனவில் தோன்றி வானதூதர் எச்சரித்து குழந்தை இயேசுவை பாதுகாப்பை நாம் பார்க்கிறோம். மீண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் 30 ஆண்டுகளை கடந்து திருமுழுக்கு பெற்று அவர் சோதனையின் மலைக்கு அழைத்து சென்ற பிறகு சோதனைகள் காலம் முடிந்த பிறகு, அந்த சோதனையின் முடிந்த பிறகு ஆண்டவர் இயேசுக்கு உதவியது வானதூதர்கள் என்பதை பார்க்கின்றோம். மீண்டும் கெத்செமனி தோட்டத்திலே ஆண்டவர் கடும் துயரை, அந்த வேதனையை அடைகிற பொழுது, தந்தையை நோக்கி மன்றாடுகிற பொழுது, தம்மை அர்ப்பணிக்கிற பொழுது, அந்த இறப்பிற்கு முன்பாக அந்த ஜெபத்தின் வழியாக அர்ப்பணிக்கிற பொழுது வானதூதர் வந்து அவருக்கு ஆறுதல் அளிப்பதை நாம் பார்க்கிறோம். மீண்டும் ஆண்டவர் இயேசு பாடுகள் பட்டு அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று அந்த நற்செய்தியை அறிவித்தது 2 வானதூதர்கள். மீண்டும் ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்து தந்தையின் வலப்பக்கம் அவரை விண்ணேற்றம் அடைகிற பொழுது பார்க்கின்றோம், அப்போஸ்தலர் பணிகள், திருத்துறை பணிகள் முதலிடத்திலே வாசிக்கின்றோம். 2 வெண்ணாடை அணிந்த தூதர்கள் மேலிருந்து கீழே இறங்கி வந்து அப்போஸ்தலர்களுக்கு நற்செய்தியை கொடுத்து, எவ்வாறு அவர் இங்கே உங்களிடையிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போன்று மீண்டும் வருவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இவ்வாறாக ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்க்கையிலே வானதூதர்கள் ஒரு நெருங்கிய ஒரு பணியை ஆற்றினார்கள் என்று சொன்னால், உங்கள் வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் நிச்சயமாக ஆண்டவர் இறைவன் இந்த வானதூதர்களை நமக்கு பாதுகாவலராக கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே பிரியமானவர்களே, நாம் கேட்ட நற்செய்தி வாசத்தில் வருகின்ற மிக முக்கியமான ஒரு வார்த்தை, யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 51வது இறைவார்த்தை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நத்தனியேலை நோக்கி சொன்ன வார்த்தை, வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படி என்றால் ஒவ்வொரு முறையும் நாம் இறைவன் முன்பாக வருகிற பொழுது நம்முடைய உள்ளத்தை திறந்தோ, நமது மனதை திறந்தோ, நம்முடைய வாயை திறந்தோ, நம்முடைய ஜெபங்களை நாம் இறைவனுக்கு அர்ப்பணிக்கிற பொழுது நமக்கு அருகில், நம் கண்களுக்கு தெரியாமல் நம் அருகே நிற்பவர் நம்முடைய காவல் தூதர், இறைவன் கொடுத்திருக்கிற வானதூதர். நாம் வேண்டுகிற ஜெபங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கின்ற ஏணியின் வழியாக, அந்த இணைப்பாளர் மூலமாக தந்தையிடம் இந்த ஜெபங்கள் எடுத்து செல்லப்படுகின்றன. பிறகு மீண்டும் தந்தையாக கடவுளுடைய விண்ணப்ப அவருடைய ஆசீர்வாதத்தினாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக, இந்த வானதூதர் வழியாக இந்த ஜெபங்களுக்கான பதில்களை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த பாதுகாப்பற்ற உலகில் உண்மையான பாதுகாப்பை இறைவன் இந்த வானதூதர் வழியாக நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆகவே இந்த மாதங்களிலே, இந்த நாட்களிலே ஒவ்வொரு நாளும் நம்முடைய காவல் சமணசனவிற்காக இறைவனிடம் நாம் நன்றி செலுத்த வேண்டும், அவரிடம் நாம் ஜெபிக்க வேண்டும். இவ்வாறு ஜெபிக்கிற பொழுது இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும், இந்த அச்சத்தில் நாம் வாழ்ந்தாலும், இந்த அச்சம் நிறைந்த உலகிலே நமக்கு முழுமையான பாதுகாப்பை இறைவன் தமது வானதூதர்கள் வழியாக கொடுத்து கொண்டே இருக்கின்றார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த வானதூதர்கள் வழியாகும், என்னுடைய அருட்கொடைகள் வழியாகும், என்றும் இடைவிடாமல் நமக்கு சகாயம் செய்கின்ற அன்னை மரியான் வழியாகும் முழுமையான பாதுகாப்பை பெற்றுள்ளோம் என்று நம்பிக்கை கொள்கிற பொழுது நாம் அச்சமில்லாமல் மகிழ்ச்சியாக இந்த உலகில் நமது விசுவாச வாழ்க்கையை வாழ முடியும். ஆகவே இந்த வரங்களுக்காக தொடர்ந்து இந்த நவநாளில் நாம் இறைவனிடம் மன்றாடுவோம். ஆமேன். முழங்கால் படியிருந்து, மிகவும் இரக்கமுள்ள தாயே,
தூய கன்னிமரியே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி பரிவோடு மன்றாடினோம். எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்பதை நினைத்திருளும். கன்னிகளுக்கு அரசியான கன்னிகையே, அடைக்கலம் தரும் நம்பிக்கை எங்களை தூண்டுவதால் நான் உமது திருவடியை அண்டி வருகின்றேன். பாவியாகிய நான் துயரத்தோடும் உமது இரக்கத்திற்காக காத்து நிற்கிறேன். மனு உருவான திருமகனின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டெழுவீராக. ஆமேன். முழங்கால் படியிருந்து நம் ஆண்டவர் இயேசுவை வரவேற்போம். கரங்களை குவித்து கண்களை மூடி நம்மிடையே உயிரோடு எழுந்தருளி வந்திருக்கிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்குவோம். இந்த காணொளி வழியாக நீங்கள் ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தை நீங்கள் உற்று நோக்குகிறீர்கள். வல்லவராக, நல்லவராக, நான் உங்களோடு என்றும் வாழுகிறேன் என்று வாக்குறுதி வழங்கிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலே உயிரோடு வந்திருப்பதை பார்க்கிறோம். இதோ இந்த கொடூர நோயாகிய இந்த கொரோனா நோயின் காலகட்டத்திலே அச்சத்திலும் பாதுகாப்பு இன்மையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு, நானே உங்களுக்கு பாதுகாவலர், நானே உங்களுக்கு பாதுகாப்பு, நானே உங்களுக்கு அரணாக, நானே உங்களின் கேடயமாக, நானே உங்கள் ஒவ்வொருடைய வாழ்வினுடைய வழியாக நான் இருக்கிறேன் என்று நம் ஆண்டவர் இயேசு நம் மத்தியில் எழுந்தருளி வந்திருக்கிறார். ஆண்டவர் இயேசுவிடம் நம் குடும்பங்களையும், நமது உறவுகளையும், நமது பணிகளையும், நமது விண்ணப்பங்களையும், நம்முடைய எல்லா தேவைகளையும், நம்முடைய வாழ்க்கை முழுவதையும், இந்த அகில உலகையும், இந்த உலகில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் நற்கருணையில் உயிரோடு நம்மத்தில் எழுந்தருளி வந்திருக்கிற ஆண்டவரிடத்தில் மௌனமாக அர்ப்பணிப்போம். அவரை உற்று நோக்குகிறவர்கள் அனைவருக்கும் வாழ்வும் நலமும் வளமும் என்றும் உண்டு. ஆகவே ஆண்டவரை உற்று நோக்கி தொடர்ந்து அவருடைய ஆசீருக்காக நம்மை நாம் முழுமையாக அர்ப்பணிப்போம். முழந்தால் படியிருந்து நம்முடைய நோய்கள் குணமாகிட நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவரே. ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். எனது கூக்குரல் உம்மிடம் வருவதாக.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். இது உண்டாக்கிய மக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமென். இடைவிடா சகாய அன்னையின் வேண்டுதலால் தந்தை, மகன், தூய ஆவியானவரின் அருளும் ஆசிரும் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆமென். இன்றும் சகாயம் தேடியோ தாயே மாமரி, உலகமே திசையும் மக்கள் போற்றி புகழவும் உமர் புறப்படமுன் வந்து நிற்கும் எங்களை கண்ணோக்குவி தாயே மாமரி, இன்றும் சகாயம் தேடினோ தாயே மாமரி. அன்புயருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து ஆவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுவதாக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உமது திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி, உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பேறு பலன்களை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாக இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆமென்.